யார் எழுதியிருப்பான்னு நீங்கள் போய் பாருங்கள் பெட்டிஷன். அதை படித்து பார்த்தீங்கன்னா, நல்ல இங்கிலீஷில் தெரிஞ்சவங்களை படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமான ஒரு இங்கிலீஷ் இருக்கும். அதை பற்றி நான் பேசுறதுக்கு விரும்பலை. அதில் படிச்சிங்கன்னா அதான் அந்த ரிப்போர்ட் அங்கே கொடுத்துருக்காரு. எங்கே கொடுத்துருக்காரு? சிஜிஎம் கோர்ட்டில். அந்த ரிப்போர்ட் தான் விசாரிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை சிஜிஎம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த ப்ரெஸ்ஸும் சொல்ல மாட்டேங்குது, யாரும் இதை பேச மாட்டேங்கிறாங்க. டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அப்புறம் 340 சிஆர்பிஸில் அவர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகணும். போகாமல் உயர்நீதிமன்றத்துக்கு வந்தார். அங்கே அது டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. யாரும் அதை சொல்லலை. நானும் அதை சொல்லாம விட்டுட்டு பெருசுப்படுத்த வேண்டாம். இது சொல்ல கேளுங்க. அதையும் சொல்லலை. ஸோ டிஸ்மிஸ் ஆன பிறகு ரிட்டையர் ஆகி வெளியே வந்த பிறகு 2 வருஷம் 2022 பிறகு அவங்க போடுறாங்க. இந்த கேஸில் உண்மை இருக்கா பொய் இருக்கா? நான் 2 ஷார்ட் ஷீட் அவர் மேலே போட்டிருக்கேன். அந்த 2 ஷார்ட் ஷீட் தான் உண்மையாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தெய்வத்தின் சத்தியம் அதான் ஜெயிக்கும். முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கேட்டால் எங்களால் மறைக்க முடியும், காரணம் நாங்கள் மிகப்பெரிய ஆளுறாங்க. அந்த பூசணிக்காய் சுக்கு நூறாக உடைக்கப்படும். பூசணிக்காய் ஜெயிச்சதா வரலாறே வரவே வராது. டயம்தான், கொஞ்ச நாள் டயம்தான். எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வெளியே வந்துருச்சு. இந்த ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில் ஜட்ஜ் எழுதியிருக்கிறது கொஞ்சம் நல்லா நீங்கள் போய் உங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து உங்கள் விங்கில் இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் சார், இதெல்லாம் எப்படிப்பட்ட கேள்வி சார்? சிபிஐயை போன வாட்டி கேவலமாக போட்டிருக்காங்களா மெட்ராஸில்? அப்படிலாம் பேசக்கூடாது. சிபிஐ பற்றி பேசுறதை காட்டில் சிபிஐயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இண்டிவிஜுவலான அதிகாரிகள் தான் அட்டூழியம் நல்லது கெட்டதெல்லாம் பண்ண. இப்போ நான் இருக்கேன் டிபார்ட்மெண்ட்டை தமிழ்நாடு போலீஸ் ஃபுல்லாக நான் சொல்ல முடியுமா? என்னை இன்றைக்கி நீங்கள் மதிக்கிறீங்க, இவரும் மதிக்கிறாரு, எல்லோரும் மதிக்கிறாங்க. உள்ளே போய் மதிக்கிறாங்க. பாப்பா ஒருத்தங்க சல்யூட் அடிக்கிறாங்க, ஒருத்த வந்து பார்க்குறாங்க. கோயில் 250 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏன் மதிக்கணும்? ஏதோ அவங்க நினச்சிருக்காங்க. அவ்வளோ கர்சா அவங்க கொடுக்குற ஒரு ரெக்கார்டில் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா அவங்க இதில் இருக்கணும். ஸோ தனிப்பட்ட மனுஷனை தான் முக்கியமே ஒழிய ஒரு பெரிய விங்கையே நீங்கள் குறை சொல்லக்கூடாது. சிபிஐ இருக்காங்க இல்லை சிபிசிஐடி அப்படி சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் சார், சார் ட்ரையல் வந்த கேஸு காதர் பாட்சா மேலே நான் ஒரு 2 ஷார்ட் ஷீட்டில் ஒரு ஷார்ட் ஷீட்டில் போடுறேன். காதர் பாட்சாவில் மட்டும் இல்லை மிஸ்டர் சுப்பிரமணியம், சாரி பேரை தெரியாமல் பேரை சொல்லிட்டேன். 3 பேர் மேலே போடுறேன். இதை கொஞ்சம் நீங்கள் கொண்டு போவீங்களா? எத்தனை பேர் மேலே போடுறோம்? 3 போலீஸ் ஆஃபீஸர். 3 போலீஸ் ஆஃபீஸர் ரேங்க் என்ன சொல்லுங்கள்? டிஎஸ்பி, டெப்யூட்டி சூப்பர். அந்த 3 டிஎஸ்பியுமே அமைதியாக இருக்கு. ஒரு ஆள் செத்து போயிட்டார். ஒரு டிஎஸ்பி அமைதியாக இருக்கார். எங்கே இருக்காருன்னு தெரியல, ஜீவானந்தம். ஆனால் இவர் நீங்கள் சொல்லக்கூடிய பேர் இல்லை, காதர் பாட்சா சொன்னதுனால சொல்கிறேன். அந்த காதர் பாட்சா அவர் கிங் பேன். அவர் தான் கோடிக்கணக்கான பணத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உயர் அதிகாரி இருந்த ஆளுக்கு பட்டுவாடா பண்ணவர். அந்த டயத்தில் அவர் தான் ரொம்ப ஆக்டிவான ஆள். அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால தான் மற்ற அதிகாரிகள் கெட்டு போனாங்க, 2 டிஎஸ்பியும். சரிதானா? அப்போ இது நடந்தது 2007. இன்னாரால கைது பண்ணேன், இந்த 4 சிலையை எடுத்தேன், 1/8/2007 தேதியை சொல்லியாச்சு. அந்த தேதியில் நான் இவங்களை கைது பண்ணி கொண்டு போய் 4 சிலையை வெளியே எடுத்தேன்னு சொல்கிறாரு. சிலையை எடுத்து சொல்ல போகும்போது கையில் அறுக்கப்பட்டிருக்கு, ஒட்டப்பட்டிருக்குன்னு மகசரில் அவங்களே எழுதுனதெல்லாம் யார் சொல்லுங்கள் சார்? நீங்களே எழுதுனது யார் சார்? அந்த ஆள் விசாரணை பண்ணவங்க யார்? ஜீவானந்தம், காதர் பாட்சா, டிஎஸ்பி காசு, அவ்வளோதானே. மற்றவங்களும் கூட இருக்காங்க. அந்த வருடம் இந்த 2007 நான் எங்கே இருந்தேங்க? எங்கேயோ இருக்கிறேன். நான் எஸ்பியா டிஐஜியோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன். 2007 இந்த ஐடல்விங் சிஐடிக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் போட்ட கேஸு இன்னிலேருந்து 2007 ஒரு 10 கூட்டினீங்கன்னா 2017 அவர் மேலே கேஸ் போடுறேன். 10 வருஷத்துக்கு பேர போகும்போது நான் புதுசாக ரெக்கார்டை கிரியேட் பண்ணல. ரெக்கார்டையே உங்களுக்குள்ளே நீங்கள் ரெக்கார்டு பி இருந்தார் கூடாதுன்றாரு. பி என்ன சொல்கிறார்? நான் புலன் விசாரணை அதிகாரி இல்லைன்னா தப்பிச்சிருவியா? கூட இருக்கிறீல்ல, கை அறுத்துச்சுன்னு சொல்லியிருக்குல்ல, 2வது ஒட்டுச்சுன்னு சொல்லியிருக்குல்ல. அப்படின்னா 2 அர்த்தம் என்ன? கை அறுத்தா யாரை அறுத்துருக்காங்க? அதுதான் தமிழ்நாட்டில் வரும் சார். இருங்க சார், இருங்க. கை அறுக்கன்னா யார் அறுத்தாங்க? நடராஜர் சொல்லி ஆடவல்லார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இந்து இயக்கங்களும் யாரெல்லாம் இருக்கிறாங்க பிஞ்சு உடஞ்சி தொங்குறது ஒரு விளக்கம். இவ்வளோ பெரிய வழக்கை நான் விசாரித்து கொண்டு வரேன். 2005 நடந்த வழக்கை நானே எடுத்துக்கிறேன். ஒரு டிஐஜி ஐஜி எடுத்துக்கிறேன்னா அதில் அந்த ஃபோட்டோ காப்பி வெளிநாட்டிலேருந்து எனக்கு கொடுக்குறாங்க. யார்? வெளிநாட்டில் அமெரிக்கன் இன்வெஸ்டிகேட்டர் வந்து கொடுக்குறார். பார்க்குறேன் 3 ஃபோட்டோ காப்பி. ஒன்று கையை அறுத்துருக்கு, இன்னொன்று கையில் ஒட்டப்பட்டு சொரசொரன் இருக்குது, ஒட்டப்பட்ட 3வது ஃபோட்டோ பாலிஷ்டாக இருக்குது. இந்த 3 எனக்கு வெளிநாட்டிலேருந்து 2015 12வது மாதத்தில் கொடுக்குறான். 16வது வருஷத்தில் நான் கோர்ட்டில் போய் கொடுக்குறேன். 16வது வருஷத்துலேருந்து கேஸுகளை விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். அதன் மூலமாக தான் எனக்கு தெரிய வரும். இப்படிலாம் இருக்க போகும்போது கையை அறுத்த நடராஜர் சிலை இன்றைக்கி பலவூரில் இருக்குது.
குற்றம் நடந்தது 2005, இன்னைக்கு 2004. ஒரு குற்றவாளியை கூட தண்டிக்கல தமிழ்நாட்டில். ஜுடிஷியரி இருந்தா என்ன, அட்வொகேட்ஸ் இருந்தா என்ன, போலீஸ் ஆஃபீஸர் இருந்தா என்ன, பிரஸ் இருந்தா என்ன, பொதுமக்கள் இருந்தா என்ன, அரசாங்கம் இருந்தா என்ன அப்படிங்கிற கேள்வியை கிளப்புதா இல்லையா? 2005 யாரோ ஒரு குற்றவாளியை தண்டிக்கணுமா இல்லையா? இப்படி போட, இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி தள்ளி ஏன் மேலே போடுறதுனால என்ன ஆகும்னா, இது ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கு, ஒவ்வொரு ஆளாக செத்துக்கிட்டே இருக்கிறான். சாட்சி சாகுறான், குற்றவாளி சாகுறான். இது டாக்டிஸ், அவங்க பண்ணக்கூடிய டாக்டிஸ் சார். இதில் உறுதியாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. பூசணிக்காக மறைக்க முடியாது சார். கையை அறுத்துருக்கிறது நான் இல்லைன்றான் ஒரு ஆள். நீ இல்லைன்னா கூட இருந்தில்ல. இன்னும் கடுமையான வார்த்தைகள் வருது. ஆண்ட இறைவனை கும்புறதுனால வரமாட்டேங்குது. கூட இருக்கும்போது கையை அறுத்தா யார் அறுத்தா, ஏன் அறுத்தா, எதுக்கு அறுத்தா, எப்படி அறுத்தாங்க, எந்த இடத்துல அறுத்தாங்கன்னு கேட்கலன்னா அவன் போலீஸாவன் எதுக்குடா இருக்கு? போலீஸில் வேற எந்த இன்னொரு கடையில் இருக்கலாம்ல, சொல்லக்கூடாத கடையில். அப்போ அதுக்கடுத்து ஒட்டப்பட்டிருக்குன்னு இருக்கா, அதுக்கடுத்து ஒட்டப்பட்டு இருக்கா? ஒட்டப்பட்டுதுன்னா எங்கே ஒட்டுச்சு, யார் ஓட்டுனா, எப்படி ஓட்டுனா, எதுக்காக ஓட்டுனா, யாரோடலாம் சேர்ந்து ஓட்டுனா, இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் 8 பேர் மேல மட்டும் அந்த 3 அதிகாரிகள் இருக்காங்கல்ல, நான் அவங்கள கேடிப்பேன். நீங்கள் சிபிஐ என்ன சொல்கிறா, அவங்களும் எங்களுக்கு உத்தமர் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தம புத்திரன்றார். அவர் தான் 5,000 ரூபா கடன் இது லஞ்சம் வாங்கினவர். கேஸ் விடுதலையாக இருக்கலாம் பெரிய பெரிய அட்வொகேட்டை வச்சு. ஆனால் 5,000 ரூபா பணம் பவுடரை அப்புனா இல்லையா யார், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் 2010 அவன் சாதாரண ஆளா? பாவம், அவன் அடிச்சு உள்ள தூக்கி போடுறாங்கல்ல, அவன் ரைட்டரையும் உள்ள பிடிச்சி போடுறான், ரிமைண்டருங்க மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்கல்ல. இப்படிலாம் இருக்க போகும்போது இப்படிப்பட்ட உத்தமருக்கு அவங்க வரைஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. ஏன் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. பிகாஸ் நல்லா கவனிங்க, நான் வந்த பிறகு அமெரிக்காவில் சீஸ் பண்ணது 2622 தெய்வ விக்கிரகங்கள் மொத்தத்தில். நான் வந்த பிறகு தமிழ்நாட்டில் நான் பண்ணது தமிழ்நாடு 4 ஸ்டேட்டை சேர்த்து 1125 சீஸ் பண்ணியிருக்கேன். 2 பேருடைய தகவல்களை பரிமாற்றத்தின் விளைவில் இதே அமெரிக்கன் போலீஸ் வந்து 2012க்கு முன்னாடி மொத்தத்தில் சீஸ் பண்ண ஐடல் வந்து இங்கே பாருங்க. ஏன் இப்படி சீஸ் பண்ணாங்கன்னா, தகவல் நாங்கள் கொடுக்குறேன். நான் வந்து தனியாக 7 போலீஸை வச்சுக்கிட்டு, இன்னும் ஒரு சாதாரண ஒரு போலீஸை வச்சுக்கிட்டு இங்கே வேலை பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன். என்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் குவாலிட்டிலாம் கடுமையாக வேலை பார்ப்பேன், கடுமையாக பேசுவேன், சபார்டினேட்ஸை ப்ரெஷர் பண்ணி வேலை பார்ப்பேன். எதுக்குன்னா வீட்டில் வேலை ஆர்டர்லிக்காக இல்லை, நேர்மை வேலை பார்க்கணும். இன்ன வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு குற்றவாளியை மிரட்டி 3 போலீஸ் ஆஃபீஸர் மேலே கேஸ் போட்டேன், அப்படிதான் சார் குற்றம். இதுதான் ஒன்று. இருங்க, இதான் இல்லையா, இதை உடச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன்னு நம்பிக்கை இருக்குது சார். பின்னாடி ரொம்ப நிறையா பேசணுன்னா ரெடி ஆகிக்கிடுவாங்க அவங்க. நல்லா கவனிங்க. அடுத்தது சாதாரணமாக நினைக்கலாம் பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. இது 3 கண்டம் போயிருக்கு. 4 தெய்வ விக்கிரகர், 1 நடராஜர் ஆடவல்ல ஆனந்த, அதோட பேரே 14 கோடி 15 crore ஆடவல்லார். கையை அறுத்தங்க ரிப்பேர் பண்ணதுனால விலை வந்து 25 லட்சம் US$ போடுறான் விலை. அந்த நடராஜர் ரைடர் அங்கே போகவே இல்லைன்றாரு ஒரு புண்ணியம் வாங்க. ஆனால் அங்கே போய் ஃபஸ்ட்டு பேஜ் கேட்டலாகில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த கேட்டலாகை என்கிட்ட கொடுக்குறேன் அமெரிக்கன் இன்வெஸ்டிகேட்டர் பிரெண்டன் ஈஸ்டர். அதை கோர்ட்டில் போய் நான் ஃபைல் பண்ணுறேன். அதுக்கு தான் போகிறேன். முழு பூசணிக்காய் மறைக்கிறாங்க, முழு பூசணிக்காய் சோத்தில் வச்சு மறைக்கிறாங்க. நடைமுறையில் ஒத்து வராது. அப்போ அது அங்கே ரிப்பேர் பண்ண முடியலை எங்கள் அமெரிக்காவில். அதுக்காக லண்டன் போகுது. லண்டனில் அவன் ரிப்பேர் பண்ணுறான். நீல் பெரிஷ் ஸ்மித்னு ஒரு ரிப்போர்ட்டர், தமிழ்நாட்டில் கூட அவரில் மாட்டிக்கிட்டு அவர் மேலே கேஸ் போட பார்த்தான். நான் தான் அவருடைய ரெஸ்கியூக்கு பண்ண, பேரை சொல்ல விரும்பல, நல்ல மனுஷன் செல்வராஜ் இருக்கார் இல்லையா, அவர் பாவம். அவருக்கு நான் போய்ட்டு கவலைப்படாதீங்க சார், நான் இருக்கிறேன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த நீல் பெரிஷ் ஸ்மித் இல்லை அவன் இதிலெல்லாம் அக்யூஸ்டு. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த குற்றம் நடந்ததாக சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற குற்றவாளிகளை மட்டும் கைது பண்ணிவிட்டு ஒரு 8 மேலே போடுறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு 3 பேரை விட்டுடுறாங்க. விட்டதனுடைய விளைவு என்னென்னா, கோடிக்கணக்கான பணம், அன்றைக்கி லட்சக்கணக்கில் கரப்ஷன். 50 லட்ச ரூபா அதில் புழங்கியிருக்கிறத ரிப்போர்ட்டாக எழுதுகிறேன். 1 பக்கம் 2 பக்கம் 4 பக்கம் 10 பக்கம் 40 பக்கம் 30 75 பக்கம் எழுதி அப்போ இருக்கக்கூடிய டிஜிபிக்கு ஒரு புண்ணியமானுக்கு எழுதுகிறேன். அந்த புண்ணியமாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு இவரை காப்பாற்றுறாரு. வருது காட்டு அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கொடுத்த 2017 என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறேன். அப்போ 2017 கொடுத்துருக்க ரிப்போர்ட் 75 பக்கம். அந்த பக்கத்தில் எவ்வளோ எழுதியிருப்பேன். சிபிசிஐடி விசாரிக்கக்கூடாது, கிரைம் பிரான்ச்சில் இது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் டிஐஜி ரேங்கில் விசாரிங்கன்னு சொல்லி போட்டது. இன்ன வரைக்கும் அதை கேஸை ரெஜிஸ்டர் பண்ணலை. ஆனால் நான் கண்டெம்ப்டில் அதை போட்டிருக்கேன். எல்லாமே லைவில் இருக்குது சார், வரும் வெடிக்கும். போதும், இது போதும். இந்த 3 நாடு கண்டம் இருக்கு இல்லையா, 3 கண்டம் போயிட்டு அவங்களே விலைக்கு போடுறாங்க $25 லட்சம். ஆனால் கையை அறுத்து ஓட்டினதை அவன் ஒத்துக்கிட்டு 5 லட்சம் கம்மி பண்ணுறான்.
அப்போ 20 லட்சம், அப்போ 14 கோடி ரூபாய்க்கு விற்கிறது ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அது திருப்பி உள்ளே வந்துருச்சு. இதை நான் நம்பிக்கலைன்னு ஒருத்தர் புண்ணியவான் சொல்கிறாரு. யார் நம்புறாங்களோ இல்லையோ, கோர்ட்டில் வார். ஏற்கனவே சுப்பிரமணிக்கு சொல்லிட்டோம், மண்டே போடுற வரைக்கும் இறைவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களுக்காக, அது இந்து கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் பெருமக்களுக்காக, அதாவது குருக்கள்மார்களுக்காக சண்டை போடுவேன். அது அவருடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டு. ஏன்னா அவங்களாம் வெக்கேட் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகள். நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுற ஒரு 4 வீக்ஸ் கழிச்சு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. வரப்போகும்போது எக்ஸாக்டாக பேரோட ஐடல்களை சொல்கிறேன் உங்களுக்கு, எந்தெந்த ஐடல். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு 3 வாரம் கழிச்சு நான் கொரடாச்சேரி போகிறேன். கொரடாச்சேரி போயிட்டு அங்கே 2,97,00,000 ரூபாய்க்கு ஒரு ப்ரைஸ் போட்ட ஒரு ஆதி மூலர், அதாவது சமணரோட ஐடல், அது களவாயிருக்கு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட 8 மாதத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். 40 நிமிஷம். மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா ஹோம் செக்ரட்டரிக்கு, இதில் லோக்கல் போலீஸுக்கு சொல்லாமல் அவங்களே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். மனசாட்சி இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் போய் கேட்கணும். இன்ன வரைக்கும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலை. 2 இருக்கிறது சென்ட்ரல் வெஸ்ட் பார்க்குன்னு சொல்கிறேன். திருநவன் பேரை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன்.